வெல்கம் டு த தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மிஷ்கின் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிசாசு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிசாசு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, இப்போ சமீபத்தில் கூட இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் மிஷ்கின் கிட்ட கேட்டாங்க, இந்த படத்துடைய கதை ஏதாவது ஒரு வேற்றுமொழி படத்துலேருந்து திருடப்பட்டதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் இதே கேள்வியை போன படத்துக்கு கூட கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு போர்ச்சுகீசிய மொழி படத்தை தான் காப்பி அடித்து எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை கூட இன்னொரு 2-3 நூற்றாண்டு முன்னால் போய் இத்தாலிய மொழி படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு வேணால் போட்டுங்க, 11ஆம் நூற்றாண்டில் வந்த இத்தாலிய மொழி படம் அப்படின்னு போட்டுங்க அப்படின்ட்டு கோபமாக சொன்னார். இப்போது இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஏப்பா படத்துடைய முழு கதையும் சொல்ல போகிறேன்ப்பா, அதனால் அந்த இதை கீழே இங்கிலீஷில் ஏதோ ஒன்று போடுவேன், அதை போட்டுக்க. இப்போ இந்த படத்துடைய கதையை ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் இல்லை, ஒரு கதையை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கதையுடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துடுறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த சம்பவத்தை பார்த்ததுலேருந்து அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு, மனநோயாளியாகவே ஆயிடுறாரு. மனநோயாளி ஆன பிறகு அவர் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, வேலையில் கவனம் செலுத்துறதில்ல. இப்படியே போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக காரணம் என்ன அப்படின்ட்டு ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த ஆக்சிடெண்ட் தான் காரணம்னு தெரிய வருது. இந்த ஆக்சிடெண்ட்டை யாரா பண்ணதுன்னு பார்த்தா இவர் தான் அந்த ஆக்சிடெண்ட்டே பண்ணவர் அப்படிங்கிறது படம் முடியுது. இது நான் இப்போ சொன்ன பிசாசு படத்துடைய கதை கிடையாது. 11ஆம் நூற்றாண்டுலையோ 13ஆம் நூற்றாண்டுலையோ வந்த போர்ச்சுகீசிய படமோ இட்டாலிய மொழி படமோ கிடையாது. 21ஆம் நூற்றாண்டில் 2004 பிரபல ஹாலிவுட் நடிகர் கிறிஸ்டியன் பேல் நடித்த மிஷினிஸ்ட் படத்துடைய கதை. கிறிஸ்டியன் பேல் உங்களுக்கு தெரியும், மிஷினிஸ்ட் படத்தை பற்றி கூட நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா இந்த படத்துக்காக ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் பேல் எலும்பு தோலுமாக உடம்பை உருக்கி நடிச்சிருப்பார். இப்போ கூட ஐ படத்துடைய ஸ்டில்லையும் விக்ரம் ஸ்டில்லையும் இவருடைய ஸ்டில்லையும்லாம் மேட்ச் பண்ணி நிறையா சோஷியல் மீடியாலாம் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. பேட்மேன் இந்த சீரியஸ்லாம் நடிச்சிருப்பார். இப்போ கூட வந்த எக்ஸோடஸ் படத்துக்கு ஹீரோ அவர் தான். கிறிஸ்டியன் பேலுக்கு உலக அளவில் மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம் இந்த மிஷினிஸ்ட்ன்ற படம். இப்போது மிஷ்கினுடைய பிசாசு படத்து கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ரோட்டில் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குது. அதை பார்த்த ஹீரோ அந்த பொண்ணை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இறந்து போகுது. அந்த பொண்ணு இறந்ததை பார்த்ததுலேருந்து அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. வேலையிலலாம் கூட கவனம் செலுத்த முடியாமல் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் விரும்பத்தகாத செயல்கள்லாம் நிறையா நடக்குது. அதெல்லாம் ஏன்டா நடக்குது, எதனால் நடக்குதுன்னு பார்த்தா இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்த பொண்ணு தான் பேயா வந்து இதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சிடெண்ட்டில் இறந்த பொண்ணு இவர் வீட்டில் வந்து ஏன் பேயா இருக்கணும் அப்படின்றத அவர் ஆராய்ஞ்சு போகும்போது கடைசியாக தான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் கொன்னதே இவர் தான் அப்படின்றது. இதுதான் பிசாசு படத்துடைய கதை. இந்த ரெண்டு கதைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிஷ்கினை போய் கேட்டோம்னா அவர் அதுக்கும் ஒரு கதை வச்சுருப்பார். அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல, நீங்களே கூட பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போது நம்ம இந்த பிசாசு படத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். பொதுவாக பேய் படம் அப்படின்னு சொன்னாலே பேய் தன்னை கொண்டவங்களை பழி வாங்கும், தனக்கு நல்லது செஞ்சவங்களுக்குலாம் நல்லது செய்யும். இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் தனக்கு கெடுதல் செஞ்சவங்க தன்னை கொண்டவங்களை கூட நல்லது தான் செய்யுது. இதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி மிஷ்கின் நம்பியிருப்பார் போட்டிருக்கு. அது எந்த வகையிலுமே இந்த படத்தை காப்பாற்றவே இல்லை. பொதுவாக பேய் படத்துக்குன்னு சில ஃபார்முலாலாம் இருக்குது, பேய் வர்றது, பயமுறுத்துறது, அதுக்கெல்லாம். ஆனால் அந்த ஃபார்முலாவை இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே மிஷ்கின் பயன்படுத்தலை. ஒரு பேய் படமாகவே இருந்தால் கூட அது மிஷ்கின் படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. பொதுவாக மிஷ்கின் படம்னா எப்படி ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோவாகவே போயிட்டுருக்கும் இல்லையா. ஆனால் ஒரு பேய் படத்தில் இந்த ஸ்லோவை ரசிக்க முடியல. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கேமராமேன், மியூசிக் டைரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு பாட்டுனாலும் ரொம்ப அற்புதமான பாட்டாக இருந்தது. படத்தில் ஒரு ஃபைட் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. படம் முழுக்க மிஷ்கினுடைய தனித்துவம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. படம் எடுக்கப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் சுவாரஸ்யமாக இல்லாதனால இந்த படம் முழு திருப்தியை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.